ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் மூலம் காய்கறி மற்றும் பழங்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு மற்றும் முழு அடைப்பு காலகட்டத்தில் ஏற்படும் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் பொருட்டு குறுகிய கால அறிவிப்பு வெளியிட்ட மத்திய அரசு இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மூலம் வரும் 10-12-2020 வரை செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் விளைபொருட்களின் உபரியினை சந்தைப்படுத்தலுக்காக கொண்டு செல்ல ஏற்படும் போக்குவரத்து செலவினத்தில் 50% மானியமாகவும் மற்றும் விளைபொருட்களை அதிகபட்சம் 3 மாத காலம் குளிர்பதன கிடங்கு உள்ளிட்ட சேமிப்பு கிடங்குகளில் சேமிப்பதற்கான கட்டணத்திலும் 50% மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மரவள்ளிக்கு மானியம் பெறலாம் என அறிவிக்கப்பட விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற ஆர்வமாக உள்ளனர். மேலும் இத்திட்டத்தின் மூலம் பழ வகைகளில் மா, பலா, கொய்யா, பப்பாளி, சிட்ரஸ் பழங்கள், அன்னாசி பழம், மாதுளை, பலா, காய்கறி வகைகளில் பீன்ஸ், பாகற்காய், கத்தரிக்காய், குடைமிளகாய், பச்சை மிளகாய், கேரட், காலிஃபிளவர், வெண்டைக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி ஆகியவை பயிரிடும் உழவர்கள் பயிரிடலாம். உணவு பதப்படுத்துவோர், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள், விவசாயிகள், ஏற்றுமதியாளர்கள், மாநில விற்பனை மற்றும் கூட்டுறவு கூட்டமைப்புகள், பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ள சில்லறை விற்பனையாளர்கள் ஆகியோர் இந்த நிதியுதவி பெற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு ஆங்காங்கு உள்ள மாவட்ட வேளாண்மை துணை இயக்குநரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.